வெளிப்படுத்தின விசேஷம் 4வது அதிகாரத்தை மாறி மாறி நாம் வாசிக்கலாம். இவைகளுக்கு பின்பு இதோ பரலோகத்தில் திறக்கப்பட்டிருந்த ஒரு வாசலை கண்டேன். முன்னே எக்கால சத்தம் போல என்னுடனே பேச நான் கேட்டிருந்த சத்தமாவது, இங்கே ஏறிவா, இவைகளுக்கு பின்பு சம்பவிக்க வேண்டியவைகளை உனக்கு காண்பிப்பேன் என்று விளம்பினது. வீற்றிருந்தவர் பார்வைக்கு வச்சிரக்கல்லுக்கும் பதுமராகத்துக்கும் ஒப்பாயிருந்தார். அந்த சிங்காசனத்தை சுற்றி ஒரு வானவில் இருந்தது. அது பார்வைக்கு மரகதம் போல் தோன்றிற்று. அந்த சிங்காசனத்திலிருந்து மின்னல்களும் இடி முழக்கங்களும் சத்தங்களும் புறப்பட்டன. தேவனுடைய 7 ஆவிகளாகிய 7 அக்கினி தீபங்கள் சிங்காசனத்துக்கு முன்பாக எரிந்து கொண்டிருந்தன. முதலாம் ஜீவன் சிங்கத்திற்கொப்பாகவும், 2வது ஜீவன் காளைக்கொப்பாகவும், 3வது ஜீவன் மனுஷ முகம் போன்ற முகமுள்ளதாகவும், 4ஆம் ஜீவன் பறக்கிற கழுகுக்கு ஒப்பாகவும் இருந்தன. மேலும் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருந்து சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறவருக்கு அந்த ஜீவன்கள் மகிமையையும் கனத்தையும் ஸ்தோத்திரத்தையும் செலுத்தும்போது, கர்த்தாவே, தேவரீர் மகிமையையும் கனத்தையும் வல்லமையும் பெற்றுக்கொள்கிறதற்கு பாத்திரராய் இருக்கிறீர். நீரே சகலத்தையும் சிருஷ்டித்தீர். உம்முடைய சித்தத்தினாலே அவைகள் உண்டாயிருக்கிறவைகளும் சிருஷ்டிக்கப்பட்டவைகளுமாயிருக்கிறது என்றார்கள். 3 முறை ஆமேன் சொல்லி உட்காரலாம். ஆமேன், ஆமேன், ஆமேன். இயேசு கிறிஸ்துவானவர் திரும்ப வரப்போகிறதை குறித்து, அதுக்கப்புறம் அவர் வந்த பின்பு என்ன நடக்கும் என்கிறவைகளை குறித்து நாம் எல்லாரும் அறிய ஆவலாக இருப்போம். அது எத்தனை தடவை அறிந்தாலும் திரும்ப திரும்ப அறிய நமக்கு ஆவல் இருக்கும். அவர் உடைய எக்கால சத்தம் ஊதப்படும் என்று தெசலோனிக்கேயர் நிருபத்திலே சொல்லியிருக்கிறது. தேவ எக்காலம் ஊதப்படும், பிரதான தூதனுடைய சத்தம் உண்டாகும் என்று. அந்த பிரதான தூதன் ஊதுகிற எக்காலத்தில் வெறும் ஓசை அல்ல கேட்கிறது, வார்த்தை கேட்கும். அந்த வார்த்தை தான் இங்கே ஏறி வா என்கிற வார்த்தை. அந்த எக்கால சத்தத்தினுடைய வார்த்தையை ரட்சிக்கப்பட்டவர்கள் மட்டுமே விளங்கிக் கொள்வார்கள். மற்றவர்களுக்கு வெறும் சத்தம்தான் கேட்கும், அல்லது கேட்காது, ஒன்றுமே கேட்காது. ஆனால் ரட்சிக்கப்பட்டு ஆயத்தமாக இருக்கிற பரிசுத்தவான்கள் பரிசுத்தவாட்டிகளுக்கு அந்த பிரதான தூதனுடைய எக்காலத்தில் இருக்கும் சப்தம் அவர்கள் விளங்கிக் கொள்வார்கள். பரிசுத்த ஆவியானவருடைய அவருடைய வார்த்தைகளை கேட்டு கேட்டு பழகினவர்களுக்குத்தான் அந்த வார்த்தை விளங்கும். நீங்கள் வெளிப்படுத்தின விசேஷத்தில் துவக்க பகுதியிலேயே, அதனுடைய 1ஆம் அதிகாரத்திலேயே நீங்கள் 12, 13 இந்த வசனங்களை வாசித்து பார்க்கும் பொழுது, அப்பொழுது என்னுடனே பேசின சத்தத்தை பார்க்க திரும்ப பாருங்கள். இந்த வார்த்தையை எப்படி அமைந்திருக்கிறது பாருங்கள். என்னோட பேசின வார்த்தைன்னு வரணும். என்னோட பேசின சத்தத்தை கேட்கிறதற்கு திரும்பினேன். திரும்பின போது 7 பொன் குத்து விளக்குகளை, அங்கே திரும்பின போது அங்கே ஒரு
எந்த ஆளும் இருக்கவில்லை, மேலும் ஒரு எக்காலம் அங்கே இருக்கவில்லை. நீங்கள் மேலே 10ஆம் வசனத்தில் பார்க்கும் பொழுது, கர்த்தருடைய நாளில் ஆவி கொள்ளானேன், அப்பொழுது எனக்கு பின்னாலே எக்கால சத்தம் போன்ற பெரிதான ஒரு சத்தத்தை கேட்டேன். சத்தம், எக்கால சத்தம் கேட்டது போல அவர் சொல்லுகிறார். ஆனால் வெறும் ஓசை அல்ல, வார்த்தைகள் அதில் இருந்தது. 11ஆம் வசனத்திலே என்னென்ன வார்த்தைகள் என்று சொல்லியிருக்கிறது. நான் அல்வாவும் ஒமேகாவும் முந்தினவரும் பிந்தினவருமாக இருக்கிறேன். நீ காண்கிறதை ஒரு புஸ்தகத்தில் எழுதி ஆசியாவில் இருக்கிற எபேசு, சிமிர்னா, பெர்கமு, தியத்திரா, சர்தை, பிலதெல்பியா, லவோதிக்கா என்னும் பட்டணங்களில் உள்ள 7 சபைகளுக்கும் அனுப்பு என்று விளம்பினது. அந்த எக்கால சத்தம் ஒரு வார்த்தைகளையும் ஒரு செய்தியையுமே கொண்டு வந்திருந்தது. வெறும் எக்கால சத்த ஓசை அல்ல அங்கே கேட்டது, வார்த்தை அங்கே இருந்தது. அந்த எக்கால சத்தம் வந்த திசையை நோக்கி யோவான் திரும்பின போது அவன் அங்கே கண்டது 7 பொன் குத்து விளக்குகளையும், அந்த 7 பொன் குத்து விளக்குகளின் மத்தியிலே உலாவுகிற இயேசுவையும். இந்த காட்சியை தான் கண்டான். அதாவது குத்து விளக்கென்றால் சபை, சபையையும் அதில் உலாவுகிற இயேசுவையும். எக்கால சத்தம் கேட்ட திசையை நோக்கி அவன் திரும்பும்போது சபையும் இயேசுவும் இதுதான் அங்கே இருந்தது. அதனால தான் நாங்கள் திரும்ப திரும்ப சபை சபை என்று சொல்லுகிறோம். எக்லீசியா, பிரித்தெடுக்கப்பட்டவர்கள், பரிசுத்தமாக்கப்பட்டவர்கள், பரிசுத்தவான்களாகும்படி அழைக்கப்பட்டவர்கள், நீதிமானாக்கப்பட்டவர்கள், இயேசுவின் இரத்தத்தால் கழுவப்பட்டவர்கள், சாட்சி உள்ளவர்கள், பரிசுத்தவான்கள், உன்னதமானவருடைய பரிசுத்தவான்கள். இதெல்லாம் ஏனென்றால் எக்கால சத்தம் கேட்கும்போது அது வெறும் ஓசையாக வராது, வார்த்தையாக வருகிறது. திரும்பி பார்க்கும் பொழுது சபை, அப்போ சபைக்குள்ளே இருந்துதான் நான் அல்ஃபா, நான் ஒமேகா, நான் முந்தினவர், நான் பிந்தினவர். இந்த ஓசைகள் எல்லாம் அங்கிருந்து ஏன் வருகிறது? இஸ்ரவேல்கள் துதிகளின் மத்தியிலே அவர் வாசம் பண்ணுகிறார் என்று. எக்லிசியாவினுடைய, அதாவது எக்லிசியா என்றால் பேறு பிரிக்கப்பட்டவர்கள், சபை, இன்றைய சபை, சபையாருடைய துதி ஸ்தோத்திர ஆராதனையின் நடுவிலே தான் அவர் வாசம் பண்ணுகிறார். வெறும் எக்கால சத்தம் அல்ல. வெளியிலிருந்து பார்க்கிறவர்களுக்கு சபைக்குள்ளே இருக்கிற சத்தம் வெறும் எக்கால சத்தம் போல தான் கேட்கும். ஆரம்ப நாட்களிலே, ஆதி காலங்களிலே, கொஞ்சம் வருடங்களுக்கு முன்பாக, ஒளிபெருக்கி இல்லாத காலங்கள், அப்பொழுது சபைகள் சிறு சிறு சபைகளாக இருக்கும். எல்லாரும் பரிசுத்தாவினால் விசுவாசிகளே நிறைந்து ஜெபித்தால் வெளியிலே இருக்கிறவர்கள் பயந்து போய் எதிர்ப்பு செய்வார்கள். அவ்வளவு சத்தம் வரும். இப்பெல்லாம் கிறிஸ்தவ விசுவாசிகள் வந்து டீசெண்டாக உட்காந்துட்டு போகிற மாதிரி இருக்காது. முழங்காலில் பம்பரமாக சுற்றுவாங்க, குதிச்சு குதிச்சு ஜெபம் பண்ணுவாங்க. அவங்க சத்தம் தான் கூடும். பாஸ்டர் சத்தம் ரொம்ப ஒன்று வராது. ஒளிப்பெருக்கியில் பாஸ்டர் சத்தத்தை இன்னைக்கு கேட்குற மாதிரி அப்போ இருக்காது. அப்போது வெளியிலிருந்து என்ன சொல்லுவாங்கன்னா, என்னடா ஒரே கூச்சல் போடுறாங்க, ஒரே சத்தமாக இருக்குது, இவங்களுக்கு என்ன வந்தது இப்படி கத்திட்டு நடக்கிறாங்க, கத்துறாங்கம்பாங்க, ஒரே கூச்சல்ம்பாங்க. ஆனால் உள்ளுக்கு என்ன நடக்குது? அவ்வளோ பேரும் அவர் அல்ஃபா ஒமேகா, முந்தினவர் பிந்தினவர்னு அந்த வார்த்தைகளை பேசுகிறார்கள். அந்நிய பாஷையிலே இருக்கும் தேவனுடைய மகத்துவங்களை பேசிக்கொண்டே இருப்பார்கள். அப்போது சபைக்குள்ளே நடக்கிற அந்த சத்தம், அதற்குள்ளே இருக்கிற வார்த்தைகள், அதற்குள்ளே இருக்கிற செய்தி, அதற்குள்ளே இருக்கிற தரிசனம், இது வெளி உலகத்துக்கு தெரியாததுனாலே அவர்களுக்கு இது ஒரு பகடிக்குரியதாக, பரியாசத்துக்குரியதாக காணப்படும். இது போலதான் மறுபடியும் இயேசு கிறிஸ்து வரும்பொழுது பிரதான தூதனுடைய சத்தம், தேவ எக்காலம் ஊதப்படும் போது அது வெறும் சத்தமாக இருக்காது. இங்கே ஏறி வா என்று அந்த சத்தமானது ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு புரியுறது போல இருக்கும். அந்தந்த பாஷையிலே இருக்கும். பரலோக பாஷையிலே இங்கே ஏறி வா என்று தேவன் சொன்னாலும், அகில உலகத்தில் இருக்கிற எல்லா பாஷைக்காரர்களிலே ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு அது விளங்கும்.
ஏனென்றால் இயேசு பாஷைகளுக்கு அப்பாற்பட்டவர். அவர் பாஷைகளின் துவக்கமும் பாஷைகளின் முடிவுமானவர், ஆதியும் அந்தமுமானவர், அல்பாவும் ஒமேகாவுமானவர். ஆகவே அவர் இங்கே ஏறி வா என்று அந்த எக்கால சத்தத்திலிருந்து வரக்கூடிய அந்த வார்த்தைகளை கேட்ட மாத்திரத்தில் ஆயத்தமாக்கப்பட்டவர்கள் ஒரு நிமிஷத்தில், ஒரு இமைப்பொழுதிலே, ஒரு நிமிஷத்தில் இல்லை, ஒரு இமைப்பொழுதிலே மறுரூபமாக்கப்பட்டு, இன்றைக்கு நாம் விரும்புகிற மறுரூபம் சில வேளை கொஞ்சம் கொஞ்சமாய் நமக்கு கிடைக்கும். மனம் புதிதாகிறதுனாலே கொஞ்சம் கொஞ்சமாய் மறுரூபமாகி கொண்டு இருப்போம். ஒவ்வொரு கூட்டத்துக்கு, ஒவ்வொரு ஆராதனைக்கு வர 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 நாம் ஜெபிக்க ஜெபிக்க, துதிக்க துதிக்க மறுரூபம் நடந்து கொண்டே இருக்கும். ஆனால் அந்த எக்கால சத்தம் இங்கே ஏறிவா என்று சொல்லும்போது ஒரு இமைப்பொழுதிலே நாம் எல்லாரும் ஆவலோடு எதிர்பார்க்கிற அந்த முழு மறுரூபமும் உண்டாகும். அப்பொழுது காற்றில் மிதக்கிறது போல நம்முடைய சரீரம் புது சரீரமாக நம்முடைய சரீரம் மாறும். அதில் இன்றைக்கு நம்முடைய சரீரத்தில் பலவீனம் இருக்கலாம், நோய்கள் இருக்கலாம், பசி இருக்கலாம், தாகம் இருக்கலாம். ஆனால் அந்த எக்கால சத்தம் இங்கே ஏறிவா என்று சொன்ன மாத்திரத்தில் மறுரூபம் அடைகிற நம்முடைய சரீரத்திற்கு பசி இருக்காது, தாகம் இருக்காது, வியாதி இருக்காது, பலவீனம் இருக்காது, அங்கே முதுமை என்று இருக்காது. எல்லாருக்கும் ஒரே விதமான பரலோக சரீரம், மறுரூபமாக்கப்பட்ட தெய்வீக சரீரம். அவர்களுடைய சரீரம் 100 வயது உள்ளவனாயிருந்தாலும் வாலிபன் என்று எண்ணப்படக்கூடிய அளவுக்கு இருக்கும். இப்படிப்பட்ட ஒரு மகிமையின் சரீரத்தை பெற்றவர்களாய் நாம் மறுரூபமாக்கப்பட்டு ஏறி போவோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படி ஏறி போகிற அந்த கூட்டத்துக்கு தான் பரிசுத்த சபை என்று பெயர். ஒரே கட்டடத்துக்குள் இருக்கலாம், ஆனால் அதில் மேல் அவர் வரும்போது யார் ஏறி போகிறார்களோ அதுதான் உண்மையான சபை. மற்றவரெல்லாம் சபை போல பாவித்து ஆவிக்குரிய சபைகளிலே கலந்து வாழ்பவர்கள். நீங்கள் அப்படி இருக்கக்கூடாது. நீங்கள் ஒவ்வொருவருமே மறுரூபமாக வேண்டும் என்று அர்ப்பணித்து வசனத்தோடு வாழ வேண்டும், வார்த்தைகளோடு வாழ வேண்டும், தேவனுடைய வார்த்தையோடு வாழ வேண்டும், அவரோடு வாழ வேண்டும், எதிர்பார்த்து வாழ வேண்டும், பரிசுத்தமாயும் நீதியாயும் வாழ வேண்டும், வேதவசனம் சொல்லுகிறபடி வாழ வேண்டும். வேதவசனம் சொல்லுகிறபடி வாழாமல் ரொம்ப நியாயமாய் நீதியாய் வாழ்ந்தாலும் பரலோகம் ஏற்காது. என்றால் உலக நீதி வேறே, பரலோக நீதி வேறே. உலக நீதி சொல்லலாம், வாரத்தில் 2 நேரம் உபவாசம் இரு, தான தர்மங்களை பண்ணு, எல்லாவற்றிலும் தசம பாகம் கொடு. உலக நீதி, யூதர்களுடைய நீதி சொல்லலாம். தேவ நீதி, இது எதையுமே பண்ணாத ஒருவன், ஐயா நான் பாவி என்னை அவனை ஏற்றுக்கொள்வார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவ நீதி வித்தியாசமானது, அதிலே நாம் பழகி இருக்க வேண்டும். அதனால தான் பலத்தை நம்பக்கூடாது, பராக்கிரமத்தை நம்பக்கூடாது, தேவனுடைய ஆவியை தான் நம்ப வேண்டும். பிரபுக்களையும் நம்பக்கூடாது, இனஜனத்தாரையும் சார்ந்து வாழக்கூடாது, நம்மையே சார்ந்து நம்மையே நம்பி வாழக்கூடாது, கர்த்தரை நம்பி நம்பி வாழ வேண்டும். அப்பொழுது நாம் மறுரூபமாக்கப்படுவோம். அப்படி 2ஆம் வசனத்தில் வெளிப்படுத்தல் 4:2 வாசிக்கும்போது உடனே ஆவிக்குள்ளானேன் என்ற வார்த்தை பார்த்தீர்களா? அந்த எக்கால சத்தம் இங்கே ஏறிவா என்ற செய்தியை அனுப்பும்போது உலகத்தில் இருக்கிற எல்லா நாடுகளிலும் இயேசுவுக்காக காத்திருக்கிற ஒரு கூட்டம் உண்மை பரிசுத்தவான்கள் இருக்கிறார்கள். அவர்கள் உடனே ஆவிக்குள்ளாவார்கள். அதனால் மாம்சத்தில் வாழ்கிறவர்கள் மறுரூபமாக வாய்ப்பில்லை. இயேசு கிறிஸ்து அதை ரொம்ப துல்லியமாய் சொன்னார். ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்றார். மேலும் பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொருவனுடைய ஆவியையும் மறுரூபப்படுத்தி கொண்டே இருக்கிறார். எனக்கு எல்லாம் தெரியும்னு யார் சொல்கிறாங்களோ அவங்கள விட்டுட்டு
தெரிய விரும்புகிறேன் என்று வருகிறவர்களை ஆவியானவர் எடுத்து உபயோகப்படுத்தி அவர்களை உருவாக்குவார், மறுரூபப்படுத்தி கொண்டே இருப்பார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் கற்றுவிட்டேன், தேறினவனானேன் என்று சொல்கிறவர்கள் கைவிடப்பட்டு போவார்கள். தேறினவர்கள் என்று தீர்ப்பு நாமே நமக்கு சொல்லக்கூடாது. நாம் தேறினவர்கள் என்ற தீர்ப்பு ஒருவேளை சபையில் நமக்கு மூத்தவர்கள் சொல்லலாம், அல்லது தேவன் தான் சொல்ல வேண்டும். மறுரூபம் நடக்கும் காலத்திலே தேறினவன் யார், தேராதவர்கள் யார் என்பது விளங்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. உடனே ஆவிக்குள்ளானேன்னு சொன்னால் பரிசுத்த சபை என்ன மாதிரி இருக்க வேண்டும், அது எப்படி பழக்கப்பட்டு இருக்க வேண்டும், எப்படி அது ஷேப் ஆகி இருக்க வேண்டும் என்றால், எந்த நேரத்தில் தேவன் இங்கே ஏறிவானாலும் உடனே ஆவிக்குள்ளாகக்கூடிய தன்மை வாய்ந்ததாக இருக்க வேண்டும். அதில் பழகணும். சபைக்கு வந்து முழங்கால் போட்ட உடனே ஆவிக்குள்ளாகிறவர்கள், தேவ செய்தி கேட்டு கொண்டு இருக்கும்போதே ஆவிக்குள்ளாகிறவர்கள், வசனத்தை கேட்ட எல்லார் மேலும் பரிசுத்த ஆவியானவர் வந்தார்னு பைபிள் சொல்லுது. வசனத்தை கேட்கும் போதே உள்ளுக்கு ஆவியானவர் சும்மா தூங்கிக்கிட்டு இருக்க மாட்டார். பிரசங்கம் முடியட்டும், கடைசியில் நான் வேலை செய்கிறேன்னு சொல்ல மாட்டார். அவர் வேலை செய்துக்கிட்டே இருப்பார். அப்போது சிலருக்கு உடனே ஆவிக்குள்ளாக முடியாது. அரை மணி நேரம் முன்னால் இருக்கிறவங்க பாட்டை நடத்தணும், கையை தட்ட சொல்லணும், மியூசிக்கை ஓங்கி போடணும், எல்லாம் பண்ணி ரொம்ப நேரம் கழித்து யோசித்து சரி என்று இவர்கள் ஆவிக்குள்ள நிரம்புவார்கள் என்றால் கைவிடப்பட்டு போவார்கள். உடனே ஆவிக்குள்ளாக ஒரு பாட்டில் 4 ஸ்டான்ஸா இருக்குதுன்னா 1வது ஸ்டான்ஸா விட்டாலும் 2வது ஸ்டான்ஸாவில் ஆவியில் நிரம்பிடணும், பிடிச்சிடணும். அது உடனே ஆவிக்குள்ளாக. ஹல்லேலூயா. உடனே ஆவிக்குள்ளாகிற சபை தான் எடுத்துக்கொள்ளப்படும். மொத்த சபையை சொன்னால் பரிசுத்தாவி இல்லாத சபை இருக்க வேண்டியது தான். இங்கே மதங்களை எடுக்க இயேசு வரமாட்டார். பரிசுத்தவான்களை, மறுரூபமாக்கப்பட்டவர்களை எடுத்துக்கொள்ளத்தான் இயேசு வரப்போகிறார். அந்த வார்த்தையை நீங்கள் எப்பொழுதுமே நினைக்கணும். நீங்கள் அங்கே ஒரு பிரச்சனையை பார்க்குறீங்க, உடனே ஆவிக்குள்ளாகணும், அப்போ தான் அந்த பிரச்சனை நீங்கும். அங்கே ஒரு மனுஷனுக்குள்ள வியாதியை பார்க்குறீங்க, உடனே ஆவிக்குள்ளாகிறீங்க, அது ஃபோர்ஸ் உங்களுக்குள்ளே இருந்து வருது, அந்த வியாதி குணமாகும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யோசித்து பேசிக்கிட்டு இது என்னைக்கு வந்தது, எப்போ வந்தது, வியாக்கியானம் பண்ணிக்கிட்டு இருந்தாலும் முடியாது. உடனே ஆவிக்குள்ளானா விடுதலை உண்டாகும். ஹல்லேலூயா. அதில் பழகிக்கொண்டே இருக்கிற மணவாட்டி சபை தான் உடனே ஆவிக்குள்ளாகும். அப்பொழுது 2ஆம் வசனம் சொல்லுகிறது, உடனே ஆவிக்குள்ளானே சொன்ன பின்பு, ஆவிக்குள்ளான பின்பு தேவன் காட்டுகிற காரியங்கள் என்ன? முதலாவது 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை பார்த்தால், இவைகளுக்கு பின்பு இதோ பரலோகத்தில் திறக்கப்பட்ட ஒரு வாசலை கண்டேன். நம்பர் 1, முதலாவது பரலோகத்தில் திறக்கப்பட்ட வாசல், அது இயேசு திறந்து விட்டார். அந்த வாசலை பார்க்கணும். நிறைய பேர் அதை பார்க்க மாட்டாங்க. காரணம், இயேசுவை அவங்க விசுவாசிக்காததுனால பரலோகம் அவர்களை பொறுத்தளவில் பூட்டப்பட்டு இருக்கும். நானே வாசல்னு சொன்ன இயேசுவை யாரெல்லாம் விசுவாசித்தார்களோ, அவரையே நம்பி வாழுகிறார்களோ, அவர்கள் கண்ணுக்கு தெரியும் பரலோகத்தில் ஒரு வாசல் திறக்கப்பட்டிருக்கிறது. தேவ சபையிலே இயேசுவை முதன்மைப்படுத்தி முக்கியப்படுத்தி ஆராதித்து ஸ்தோத்திரம் பண்ணி அவரை நோக்கி அவருடைய நாமத்தை உபயோகித்து ஜெபித்து, அவருடைய சரீரத்துக்கு அடையாளமாய் அப்பம், அவருடைய இரத்தத்துக்கு அடையாளமாய் திராட்சரசம் பெற்றுக்கொண்டு அந்த ஐக்கிய திரு விருந்து, அந்த கம்யூனியன், அதில் பங்கு எடுக்கிறவர்கள், அவர்கள்தான் திறக்கப்பட்ட பரலோக வாசலை காண முடியும். ஸ்தேவானை பாருங்கள், இயேசுக்காக சுவிசேஷத்துக்காக கல்லெறிந்து கொல்லப்படும் பொழுது முழங்கால் படியிட்டு வானம் திறந்திருக்கிறதை கண்டேன் என்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆயத்தமாக்கப்பட்ட ஸ்தேவான் போன்ற இயேசுக்கா உயிரை கூட கொடுப்போம் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அர்ப்பணிப்பு உள்ளவர்களுக்கு தான் அந்த கதவு திறந்திருக்கிறது தெரியும். கதவு ஏற்கனவே இயேசு 2000 வருடங்களுக்கு முன்பாகவே பரலோக கதவை திறந்து விட்டார். சிலுவையில் இயேசு மரித்த போது இயேசு கிறிஸ்துவுக்கு முன்னாலே இருந்த ஆலயம்,
அந்த ஆலயத்தின் நேர் எதிரிலே இருந்த மலையில் தான் இயேசு சிலுவையில் அறையப்பட்டார். அப்போ சிலுவையில் இயேசு அறையப்பட்டிருக்கும் போது நேரே சாலமோன் கட்டிய ஆலயம், பின்பு அது இடிக்கப்பட்ட, அதன் பின்பு திரும்பவும் புதுப்பிக்கப்பட்ட ஆலயம். அதன் இயேசு சிலுவையில் மரித்தவுடனே முன்னால் இருந்த தேவாலயத்தின் திரைச்சீலை மேல் தொடங்கி கீழ் வரை ரெண்டாய் கிழிந்தது. கீழிருந்து மேலே கிழிந்ததுன்னு சொன்னால் ஒருவேளை மனுஷன் ஏதாவது பண்ணியிருக்கலாம். இது மேலே தொடங்கி கீழே வரைக்கும் கிழிந்தது. இது பரலோகத்தின் செயல். ஹல்லேலூயா. அந்த திரைச்சீலை கிழிந்தது, வழி திறந்தது. அன்றைக்கே வாசல் திறந்தது. வாசல் திறக்கிறவராகவே இருந்தார் இயேசு. ஹல்லேலூயா. அவர் பின்பு சொன்னார், ஒருவரும் பூட்டக்கூடாதபடி திறக்கிறவர் என்று. வாசலை திறந்து விட்டார். இன்றைக்கும் பரலோக வாசல் திறந்திருக்கிறது. எல்லாருக்கும் திறந்திருக்கிறது. ஆனால் நிறைய பேருக்கு அது கண்ணு தெரியாது. நீங்கள் ரட்சிக்கப்படணும், பாவ மன்னிப்பு பெறணும், இயேசுவண்டை ஓடி வரணும், இயேசுவை ஆராதிக்கணும். வேறு தெய்வங்களை நீங்கள் இருக்கிறது என்று எண்ணக்கூடாது. தெய்வத்தை வேறு எந்தெந்த பொருட்களோ விக்கிரகங்களாலோ ஆகவோ நீங்கள் வடிவெடுக்கக்கூடாது. அது உங்கள் கற்பனை. அவைகள் அத்தனையும் விட்டுவிட்டு உண்மை தெய்வத்தை தேடுவீர்களானால் அப்பொழுது அவர் உங்களுக்கு வெளிப்படுவார். அந்த இயேசுவை உங்கள் இரட்சகராய் தெய்வமாய் ஆண்டவராய், இரட்சகராய் தெய்வமாய் ஆண்டவராய், உங்கள் ஆத்ம மணவாளனாய் நீங்கள் ஏற்றுக்கொண்டு அவரோடு வாழ்வீர்களானால் வாசல் திறந்திருக்க தெரியும். பரலோக வாசலையே இயேசு திறந்தார் என்றால் உன் வாழ்க்கைக்கு உரிய வாசல்களையும் அவரால் திறக்க முடியும். உண்ட வாழ்க்கைக்கு நிறைய வாசல்கள் தேவை. நீ அந்த வாசல்கள் வழியே பிரவேசிக்க வேண்டும். அதற்கு இயேசு முன்னால் வருவார், நடப்பார், நடந்து சொல்வார், வாசல்களே உங்கள் தலைகளை உயர்த்துங்கள், அனாதி கதவுகளே உயருங்கள் என்று அவர் சத்தமிடுவார். அவர் சொன்னால் கதவுகள் திறக்கும். அவர் ஒன்றுமே சொல்லாமல் அவர் வந்தாலே கதவுகள் திறக்கும். ஏன்னால் மகிமையின் ராஜா உட்பிரவேசிப்பார். ஹல்லேலூயா. அதான் இயேசுவை மகிமையின் ராஜாவாக வைக்கணும். ஹல்லேலூயா. மகிமையின் ராஜான்னா உங்கள் லைஃபை ஆண்டு கொள்கிற ராஜாவாக அவரை வைக்க வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போது திறக்கப்பட்ட ஒரு வாசல் பரலோகத்தில் இன்றைக்கும் இருக்குது. இன்றைக்கும் முழங்கால் போட்டு பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, இயேசுவின் நாமத்தினாலே நான் பல விண்ணப்பங்களோடு பல ஜபங்களோடு இடத்தில் வந்திருக்கிறேன்னு ஒருவன் முழங்கால் போட்டாலே பரலோக வாசல் அவனுக்கு திறந்திருக்கிறது. அவனுக்கு பதில் வரும். இயேசுவின் நாமத்தினாலே எதை கேட்டாலும் நான் உனக்கு செய்வேன் என்றவர் வாசலை திறந்து விட்டு விட்டார். எந்த விதமான ஆட்களும் உள்ளே வரலாம். ஆனால் பாவ மன்னிப்பு பெற்று வரலாம். உயர்ந்தவன் என்று பார்க்க மாட்டார், பணக்காரன் என்று பார்க்க மாட்டார், ஏழை என்று பார்க்க மாட்டார், எந்த ஊர்க்காரன் எந்த ஜாதிக்காரன் என்று பார்க்க மாட்டார், எந்த தேசத்துக்காரன் என்று பார்க்க மாட்டார். ஒரு இயேசுவை விசுவாசிக்கிறவன் உள்ளும் புறம்பும் சென்று மேய்ச்சலை கண்டடையத்தக்கதாக வாசல் திறக்கப்பட்டிருக்கிறது. திறக்கப்பட்ட ஒரு வாசல். இரண்டாம் வசனத்திலே, உடனே ஆவிக்குள்ளானேன், அப்பொழுது இதோ வானத்தில் ஒரு சிங்காசனம் வைக்கப்பட்டிருந்தது, அந்த சிங்காசனத்தின் மேல் ஒருவர் வீற்றிருந்தார். இரண்டாவது காட்சி என்னவென்றால், வானத்தில் வைக்கப்பட்ட ஒரு சிங்காசனம். இன்றைக்கும் தேவன் ஆளுகை செய்கிறார் என்பதை உலகம் அறிய வேண்டும். மனிதர்கள் ஆளவில்லை, தேவன் இயேசுவே ஆளுகிறார். சமுத்திரத்தை மனிதன் ஆள முடியாது, இயேசுதான் ஆள வேண்டும். கிரகங்களையும் கோலங்களையும் மனிதன் ஆள முடியாது, தேவன் இயேசு கிறிஸ்து தான் ஆள வேண்டும். வானத்தில் வைக்கப்பட்ட சிங்காசனம். அதுக்கு கீழே நம்ம ஆளுகையில் இருந்தோம்னா சமாதானம் உண்டாகும், சௌக்கியம் உண்டாகும், பெரிய ஒரு ஆசீர்வாதம். 100 மடங்கு நிலம் பலனை கொடுக்கும். அவர் ராஜாவாக இருந்தால் 100 மடங்கு பலன் உண்டாகும். ஒரு எக்ஸாம்பிளுக்காக, ஒரு மாடலுக்காக ஒரு 1000 வருஷம் பூமியில் அவர் அரசாட்சி செய்வார். அந்த 1000 வருஷம் அரசாட்சியில் மில்லினியம் சொல்லுவோம். அதில் எல்லாமே சமாதானம், 100 மடங்கு பலன். ஈசாக்கு காலத்தில் மாதிரி இருக்கும். சிங்கமும் புலியும் ஆட்டுக்குட்டியும் ஒன்றா நிற்கும். அங்கே சண்டை இல்லை, பகை இல்லை, பிரச்சனை இல்லை. ஏன்னா இயேசு தான் ராஜாவாய் ஆளுகை செய்வார். அதே இயேசுவை இன்றைக்கு நம்முடைய ராஜாவாய் சிங்காசனத்தில் உட்கார வைத்து அவருக்கு கீழ் வாழ்வோமானால்
நம்ம வீட்லேயும் சமாதானம் இருக்கும், நம்ம லைஃப்பில் சமாதானம் இருக்கும். நாம் செய்கிறது வாய்க்கும் 100 மடங்கு இந்த பூமி நமக்கு பலனை கொடுக்கும். அல்லேலூயா. நம்ம என்ன காயினா? ஒன்றுமில்லாமல் பூமியில் நிலையற்று அலைகிறதுக்கு நிறைய பேர் அலைஞ்சிக்கிட்டு இருக்கிறாங்க. வேலை இல்லை, நல்ல குடும்ப பாசம் இல்லை, திருமணம் இல்லை, ஒரு நாளைக்கு ஒரு ஊர் அங்கே ஒரு இங்கே எல்லாம் அலைகிறதுக்கு நம்ம என்ன காயினா? காயினின் சந்ததியா? இல்லை, சேத்தின் சந்ததி. சேத்தின் சந்ததி ஆராதனையின் சந்ததி. ஒரே தெய்வம், ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கும் சந்ததி. அந்த சேத்தின் சந்ததியிலே வந்த நோவாவின் சந்ததி. ஆகவே அந்த வானத்தில் வைக்கப்பட்ட சிங்காசனம், இன்னைக்கும் நம்ம தேவனுடைய வீட்டில் வரும்பொழுது அந்த சிங்காசனத்துக்கு முன்பாக வந்து சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவரை நாம் தொழுது கொள்கிறோம். அப்போ எவ்வளோ பயமாக இருக்கும். இங்கே வந்து ஏதாச்சும் ஸ்கூலில் காலேஜில் வந்து உட்கார்ந்த மாதிரி முடியாது. எலிமெண்ட்ரி ஸ்கூலில் அல்லது பெரிய ஸ்கூலில் அல்லது காலேஜில் முடியாது. சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் முன்பாக அப்போ ரொம்ப பயமாக இருக்கும். எங்களுக்கே அதில் பழக்கப்பட்ட எங்களுக்கே பயமாக தான் இருக்கும். அவர் கர்த்தர். வானத்தில் ஒரு சிங்காசனம் வைக்கப்பட்டிருந்தது. அந்த சிங்காசனம் மேல் ஒருவர் வீற்றிருந்தார். வீற்றிருந்தவர் பார்வைக்கு வச்சிர கல்லுக்கும் பதுமராகத்துக்கும் ஒப்பாயிருந்தார். அதை விவரிக்க யோவானால் முடியவில்லை. அப்போஸ்தலனாகிய யோவான் தரிசனத்தில் காண்கிறார், பார்வைக்கு அவர் வச்சிரக்கல். நம்ம என்ன வச்சிரக்கல்லை எங்கே போய் பார்த்தோம்? பதுமராகத்தை எங்கே போய் பார்த்தோம்? பெரிய பெரிய விலையேறப்பெற்ற கற்கள். அதெல்லாம் மிகப்பெரிய, ரொம்ப ப்ரெஷியஸ் என்று சொல்கிறதுக்கு பதிலாக அவர் சொல்கிறார், பதுமராகத்துக்கு ஒப்பாக இருந்து வச்சிரக்கல்லுக்கு ஒப்பாக இருந்தார். சிங்காசனத்தை சுற்றி ஒரு வானவில் இருந்தது. அடுத்து பார்க்கிற ஒரு காட்சி என்னவென்றால், ஒரு பெரிய வானவில். இது 3வது. திறக்கப்பட்ட வாசல், வானத்தில் ஒரு சிங்காசனம், அடுத்தது ஒரு பெரிய வானவில். பரலோக தேவன் சிங்காசனில் உட்கார்ந்துருக்கிறார். அவரை சுற்றி அப்படி ஒரு வானவில்லே இருக்குது. நோவா காலத்தில் வானவில், இனி நான் உலகத்தை தண்ணீரினால் வெள்ளத்தினால் அழிப்பதில்லை, இரக்கத்தின் அடையாளமாய், கிருபையின் அடையாளமாய் இதோ என் வில்லை மேகத்திலே வைக்கிறேன் என்றார். அந்த வானவில் இந்த சிங்காசனத்தை சுற்றி இருக்கிறதுனா, அவர் அவ்வளோ தயவுள்ளவர், மன்னிக்கிறதற்கு தயவு பெருத்தவர், இரக்கமுள்ளவர், நீடிய பொறுமை உள்ளவர். அந்த வானவில் அவரை சுற்றியே இருக்குது. எப்பவும் மோசே அவரை பார்க்க விரும்பினாங்க. சரி, நான் அந்த பக்கமாக போவேன், பார்த்துக்கோன்னு சொல்லி, என் முகத்தை நீ பார்க்க முடியாதுன்னு சொல்லிட்டு நடந்தார். அப்பவும் அங்கே சத்தம் கேட்குது, கர்த்தர் கர்த்தர், அவர் பரிசுத்தமும் இரக்கமும் நீடிய பொறுமையும் தயையும் உள்ள கர்த்தர் என்று. அதான் வருது, தயையுள்ள. வானவில்ல என்னென்ன கலர் இருக்குதோ ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு அர்த்தத்தை அது கொடுக்கும். அப்படிப்பட்ட பாசமுள்ள, உருக்கமுள்ள, மன இரக்கமுள்ள, நீடிய சாந்தமுள்ள, மிகுந்த பொறுமையுள்ள பரலோக தேவன் தன் சிங்காசனத்தில் வீற்றிருந்த வானவில் உங்கள் வீட்டு மேலேயும் வர வைப்பார். எல்லாத்தையும் இயேசு போதும். இயேசுவை விசுவாசத்தாலே வானவில் வீட்டுக்கு வந்துடும். உங்கள் வீட்டு மேலே வானவில் இருக்கிறது என்று நம்பலாம். இந்த சபை மேல் இயேசுவோட வானவில் இருக்கிறது என்று நம்பலாம். அதற்கு காரணம் அவருடைய ஆராதனை இங்கே நடைபெறுகிறது. ஹல்லேலூயா. சபைக்கு வரும்பொழுது நீங்கள் என்னெல்லாம் பார்ப்பீர்கள்? திறக்கப்பட்ட வாசலை பார்க்க வேண்டும், சிங்காசனத்தை பார்க்க வேண்டும், வானவில்லை பார்க்க வேண்டும். அவர் தயவு கொடுக்குறார். இந்த சபையில் போய் ஜெபம் பண்ணுவோம், நமக்கு தயவு கிடைக்கும். ஓடி போவோம். நான்லாம் சபையிலேயே இருந்தே, அங்கேயே வளர்ந்தே, அங்கேயே உட்கார்ந்து படுத்து கிடந்து, அங்கேயே பைபிள் வாசித்து, அந்த பாஸ்டர் வீட்டில் கொடுக்குற கொஞ்சம் சாப்பாடை கொடுத்தா உண்டு, நான் போய் கேட்க மாட்டேன், அப்படி வாழ்ந்து அந்த தேவனுடைய வீட்டில் இருக்கிற மதிப்பு மகிமை, அந்த வானவில்லுக்கு கீழே வாழ்ந்தவனுக்கு இந்த உலகத்தில் எனக்கு எவ்வளோ இரக்கம் கிடைச்சிது, எத்தனை ஆயிரங்களுடைய இரக்கம் எனக்கு கிடைச்சிது. கர்த்தருக்கு சொல்கிறேன், உங்களுக்கும் அது மாதிரி கிடைக்கணுமானா அவருடைய பாதத்தில் வந்து வந்து போனாலும் போதும். அதில் நமக்கு களைப்பு கூடாது. தேவனுடைய வீட்டுக்கு வர ஒருத்தன் களைச்சிட்டான்னா
வியாதி படுக்க அங்கே பக்கம் இருக்குது, பிசாசு கொண்டு காட்டுவோம் வியாதி படுக்க. நீங்கள் வியாதி படுக்கையை எதிர்த்து நிற்கணுமானா தேவனுடைய வீட்டில் அவருடைய வானவில்லுக்கு கீழே வந்துடணும். ஒவ்வொரு விசுவாசியும் உங்கள் ஒவ்வொருத்தருக்கு மேலே நல்ல செய்தி சொல்கிறேன், ஒவ்வொருத்தர் மேலேயும் வானவில் அப்படியே இருக்குது. ஹல்லேலூயா. தேவனுடைய தயவு அப்படியே உங்களை மூடி இருக்குது. ஐயோ இல்லைன்னா இந்நேரம் சத்ரு எய்யும் அக்கினியாஸ்திரங்களிலே தகர்க்கப்பட்டு விழுந்து போயிருப்பீர்கள். அவன் உங்களுடைய எண்ணங்களை குழப்பி இருப்பான், உங்களுடைய உடலை சிதைத்திருப்பான், உங்களுடைய மனதை குழப்பி இருப்பான், உன் குடும்பத்தை சிதறடித்திருப்பான், உங்களுடைய பொருளாதாரத்தை இல்லாமலாக்கியிருப்பான். ஆனால் வானவில் அங்கே இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாலாவது பார்க்க வேண்டியது 4ஆம் வசனத்தில், அந்த சிங்காசனத்தை சூழ 24 சிங்காசனங்கள் இருந்தன. 24 மூப்பர்கள் வெண்வஸ்திரம் தரித்து தங்கள் சிரசுகளில் பொன்முடி சூடி அந்த சிங்காசனத்தின் மேல் உட்கார்ந்திருக்க கண்டேன். ஒரு 24 சிங்காசனம் அடுத்து, இதுதான் 4வது காரியம். 24 சிங்காசனத்தில் உட்கார்ந்திருக்கிற 24 மூப்பர்கள், 12 பழைய ஏற்பாடு, 12 புதிய ஏற்பாட்டு அப்போஸ்தலர்கள். ஆக முழு பரிசுத்தவான்களும், எல்லா பரிசுத்தவான்களும் அவருடைய பிரதிநிதிகளாக 24 பேர் அங்கே உட்கார்ந்துருக்கிறாங்க. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அப்போ நமக்கு ஏற்கனவே நம்ம எப்போ ரட்சிக்கப்பட்டு ஞான ஸ்நானம் எடுத்து பரிசுத்தாய் முத்திரை பெறுறோமோ அப்பமே நம்முடைய பிரதிநிதி ஒருவர் அங்கே இருக்கிறார்னு அர்த்தம். தேர்தல் வந்து அவங்க ஓட்டு போட்டு யார் ஜெயிச்சான்னு கண்டு திருநெல்வேலியில் உள்ள பிரதிநிதியை சட்டமன்றத்துக்கோ பார்லிமெண்ட்டுக்கோ அனுப்புறதுக்கு காத்திருக்கணும். இங்கே இயேசுவை ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்டு ஞான ஸ்நானம் எடுத்த உடனே நமக்கு ஒரு பிரதிநிதி அங்கே உள்ளே இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 24 மூப்பர்களில் எந்த மூப்பருக்கு திருநெல்வேலி சொந்தமோ தெரியல எனக்கு. அதெல்லாம் நான் நீட்டாக அதெல்லாம் நம்ம சொல்ல இயலாது. தேவன் சரியாக செய்வார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ இந்த 24 மூப்பருடைய வேலை என்ன? நான் அதை இப்போ கொஞ்சம் பிந்தி சொல்லுகிறேன். 5வது நாம் காண வேண்டிய காட்சி என்ன? 4ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, அந்த சிங்காசனத்திலிருந்து மின்னல்களும் இடிமுழக்கங்களும் சத்தங்களும் புறப்பட்டன. தேவனுடைய 7 ஆவிகளாகிய 7 அக்கினி தீபங்கள் சிங்காசனத்திற்கு முன்பாக எரிந்து கொண்டிருந்தன. அப்போ தேவனுடைய சிங்காசனம் முன்பாக எரிந்து கொண்டிருக்கிற 7 அக்கினி தீபங்கள், இதுதான் 5வது நாம் பார்க்க போகிறது. இந்த 7 அக்கினி தீபங்கள் பரிசுத்த ஆவியானவருடைய 7 செயல்பாடுகள், 7 அம்சங்கள், அவருடைய 7 ஆசீர்வாதங்களை நமக்கு காட்டுகிறது. ஆனால் பரிசுத்த ஆவியை பெற்றாலே அக்கினி தீபம் நமக்குள்ளே வரும். அக்கினி தீபம் பரிசுத்த ஆவியானவர் இல்லை. நிறைய பேர் நெருப்பையே பரிசுத்த ஆவியானவர்பாங்க. நெருப்பு அவர் உண்டாக்குன ஒன்று. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் அக்கினி தீபம் போல நமக்குள்ளே செயல்படுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அக்கினி 7 அக்கினி தீபங்கள் சொல்லும்போது அவருடைய பூரண செயல்பாடுகள், அவர் அந்த மாதிரி காட்சி தான். நம்ம ஏறி போன உடனே 7 அக்கினி தீபங்களை பார்ப்போம். அது என்ன மாதிரி வர்ணிக்க முடியுமோ நமக்கு தெரியாது. பரிசுத்த ஆவியானவர் இப்போ வரைக்கும் நம்முடைய மத்தியிலே, நாம் சபை கூடி வரும்போது நம் மத்தியிலே உலாவிக் கொண்டிருக்கிறார். இங்கேயும் அவர் 7 அக்கினி தீபங்களாகத்தான் உலாவுகிறார். ஒரு அக்கினி தீபத்திலிருந்து ஞானம் வரும், இன்னொரு அக்கினி தீபத்திலிருந்து ஆலோசனை வரலாம், இன்னொரு அக்கினி தீபத்திலிருந்து முன்னேறுவதற்கான ஆத்ம பலன் வரலாம், இன்னொரு அக்கினி தீபத்திலிருந்து நம்முடைய எண்ணங்களை அப்படியே பரிசுத்தமாக்கக்கூடிய பரிசுத்தம் வரலாம். இப்படி 7 தீபங்கள். ஆவியானவர் வந்தாலே பரிசுத்த எண்ணம், பரிசுத்தம் உண்டாகும். நீங்கள் உங்களை 2 திருத்திக்கொள்வது பரிசுத்தம் அல்ல, கரெக்ஷன்ஸ், அது பரிசுத்தம் இல்லை. ஆவியானவர் உங்களுக்குள்ளே வந்து இறங்கினா தான் நீங்கள் பரிசுத்தவான். 4 காரியங்களில் யாரோ உங்களை திருத்துறாங்க, திருத்தப்பட்டு பரலோகம் வரலான்னு மட்டும் கனவு கண்டாங்க.
ஆவியானவர் இறங்கிட்டா பரிசுத்தம் வந்தாச்சு. ஹல்லேலூயா. ஆவியானவர் தாங்க. ஆவியானவர் எங்கேயோ அங்கே விடுதலை உண்டுன்னு மட்டும்தான் நீங்கள் யோசிப்பீங்க. ஆவியானவர் எங்கேயோ அங்கே பரிசுத்தம் உண்டு. அதுதான் ஆவிக்குரிய சபை, பெந்தெகோஸ்தே சபை. ஆவியானவர் இறங்குறது தான் இங்கே முக்கியம். எத்தனை பரிசுத்தம் பேசியும் ஆவியானவர் இறங்கலைன்னா பேசின பரிசுத்தமெல்லாம் வேஸ்ட் ஆயிரும். திருத்துறோம் உங்களை திருத்துனதெல்லாம் வேஸ்ட் ஆகாமல் இருக்க திருத்தப்படுகிற ஒவ்வொருவரும் பரிசுத்தாவி பெறணும். அதனால தான் முந்தியெல்லாம் ஒரு ஆளை ரட்சிப்புக்குள் நடத்தினா உடனே ஞானஸ்நானத்துக்கு கொண்டு போவோம். ஞானஸ்நானம் முடிஞ்ச உடனே அவங்க துணி மாற்றிட்டு நேர அவங்களுக்கு 3 மணிக்கு பரிசுத்தாவி கூட்டம் இருக்கும். ஞாயிற்றுக்கிழமை காலையில் ஆராதனை முடிஞ்ச உடனே ஞானஸ்நானம் முடிஞ்ச உடனே அவங்க திரும்பி வரணும். சாப்பிட்றாங்களோ சாப்பிட்லையோ 3 மணிக்கு காத்திருப்பு கூட்டம். அது 7 பேரோ 5 பேரோ 10 பேரோ அந்நாட்களில் அவ்வளவு தான் ஞானஸ்நானம் எடுப்பாங்க. 5 பேர் எடுத்தோம், அது ரொம்ப பெருசு. உடனே 3 மணிக்கு பரிசுத்தாவி கூட்டம். அது 4:30 மணி வரைக்கும் ஓடும். 5 மணி சில நேரம் பரிசுத்தாவி நிரம்பி 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 சிலருக்கு பரிசுத்தாவி வர விட மாட்டோம். அங்கே வந்தே பரிசுத்தாவி பெற்றே தீரணும். நம்ம எதுவும் மனசுக்குள்ளே ஜெபம் பண்ணுறவங்களாம் சத்தமாக ஜெபம் பண்ணு அப்படிம்போம். அவன் பாஸ்டர்மார் சொல்கிறத நம்பி சத்தமாக வாயை திறப்பான், பரிசுத்தாவி வந்துடும், அந்நிய பாஷை வந்துடும். அந்நிய பாஷையை நாங்கள் டீச் பண்ண மாட்டோம். அவன் வேறு மாதிரியெல்லாம் பேசுவான். ஒருத்தன் கத்துவான், ஒருத்தன் வேறு மாதிரி பேசுவான். இப்போமெல்லாம் பார்த்தீங்கன்னா சில சபைகளில் சில இடங்களில் மேடையில் பிரசங்கியார் பேசுகிற அதே அந்நிய பாஷை எல்லாரும் அப்படியே பேசிகிட்டு இருப்பான், காப்பி அடித்து பேசுகிற மாதிரி. இது ஒரிஜினல் அல்ல. ஒரிஜினல்னால் ஆவியானவர் தந்தருளின வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளை பேச தொடங்கினார்கள். வேறு டைப்பாக இருக்கும். அப்போது எதுக்காக பரிசுத்தாவியை நம்ம முக்கியப்படுத்தணும்? ஆவிக்குரிய சபைன்னா என்னது? பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம் உள்ள சபை, அபிஷேகம் பெற்றே தீரணும்னு சொல்கிற சபை. ஒரு மாதத்தில் இறந்து போகும் ஒரு பாட்டி, அந்த பாட்டியும் ஆவியில் நிரம்பணும். ஆவியானவர் வந்தால் தான் பரிசுத்தம். இல்லை நான் நேர்மையாக இருக்கேன், தசமபாகம் கொடுக்கேன், அதல்ல பரிசுத்தம். அது பிறகு செய்ய வேண்டியது. பரிசுத்தாய் வரும்போது தான் பரிசுத்தம். சீசர்களுக்கே அந்த நிலைமை. இயேசு 3.5 வருஷம் பேசினார், பத்தலை. ஆவியானவர் இறங்கினார், அபிஷேகம் வந்தது, பரிசுத்தம் ஆனாங்க. அங்கீகரிக்கப்பட்ட பரிசுத்தம் அதுதான். அக்கினியினால் அங்கீகரிக்கப்பட்ட பலி அதுதான். அதனால தான் என்டர் பண்ண உடனே அந்த 7 அக்கினி தீபங்கள் எரிகிறத பார்ப்போம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த அக்கினி தீபங்களுக்கு முன்பாக 24 மூப்பர்கள், 24 மூப்பர்களையும் நடத்துறது யாரு? 6ஆம் வசனத்தில் பாருங்கள். அந்த சிங்காசனம் முன்பாக பளிங்கு கொப்பான கண்ணாடி கடல் இருந்தது. அந்த சிங்காசனத்தின் மத்தியிலும் அந்த சிங்காசனத்தை சுற்றிலும் 4 ஜீவன்கள் இருந்தன. அவைகள் முன் புறத்திலும் பின் புறத்திலும் கண்களால் நிறைந்திருந்தன. இப்போ நம்ம வரிசையாக பார்க்கலாம். பர்வத்தில் நுழைந்தன. முதலாவது திறக்கப்பட்ட ஒரு வாசல், 2வது வானத்தில் ஒரு சிங்காசனம், 3வது வானவில், 4வது 24 மூப்பர்கள், 5வது 7 அக்கினி தீபங்கள் பரிசுத்த ஆவியானுடைய அடையாளமாய், 6வது பளிங்கு கொப்பான கண்ணாடி கடல். அது என்ன கண்ணாடி கடல்னா? கண்ணாடினா நமக்கு விளங்குது. கண்ணாடி கடல்னா போய் பார்த்தா தான் தெரியும். கண்ணாடினா விளங்குது. அந்த கண்ணாடியில் நம்ம முகத்தை பார்க்கலாம். சில தண்ணீர்களில் நம்ம முகம் பார்க்கலாம். தெளிந்த பளிங்கு கொப்பான தண்ணியில் முகம் தெரியும். என்ன அர்த்தம்? வேதவசனத்தை பற்றி பைபிள் சொல்லுது, தேவன் திருவசனமாக கண்ணாடின்னு. நீங்கள் கண்ணாடியிலேயே இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க, ஒரு நாள் முகமுகமாக பார்ப்பீங்கன்றார். வேதவசனமும் கண்ணாடி. அப்போ என்ன அர்த்தம்? கண்ணாடி கடல்னா வசனத்தின்படி நடந்திருக்காங்கங்கிறத அந்த கடல் காட்டும். இதுவும் கண்ணாடி, அங்கேயும் ஒரு கண்ணாடி. இந்த கண்ணாடிக்கு முன்னால் நீங்கள் பார்க்கணும், உங்களை நீங்களே தீர்ப்பு செய்யணும்.
உங்களை நீங்களே வாசித்து நான் இந்த வசனத்தின்படி நடக்கிறேன், இந்த வசனத்தின்படி நான் என்னை காத்துக்கொள்கிறேன். கண்ணாடியில் பார்த்து பார்த்து வாழணும். வீட்டில் ஒரு வீடை கட்டி அதை பிரதிஷ்டை பண்ணுறீங்க, இந்த வசனத்தில் என்ன இருக்கோ அந்த கண்ணாடியில் பார்த்து தான், அந்த முறைமைப்படி தான் வீட்டை பிரதிஷ்டை பண்ணணும். கல்யாணம் கட்டணும் பிள்ளைகளுக்கு, இந்த முறைமையின்படி தான் கண்ணாடியை பார்த்து தான் கல்யாணத்தை கட்டணும். இதை பார்க்காம விக்கிரகத்தை சேவிக்கிற ஆட்கள் அவங்களோட முறைமைகளை நாம் நினச்சி அதன்படி செய்ய பார்த்தோம் அப்படின்னா அது எவ்வளோ பெரிய நஷ்டம், அறியாமை, அழிவு. தேவனுடைய கண்ணாடியில் நம்ம பார்க்கணும். நாங்கள் ஊழியம் செய்கிறோம், நாங்கள் செய்கிறது சரியான இன்னொருத்தர் எங்களுக்கு சொல்ல தேவையில்லை, சொல்லலாம் ஆனால் சொல்ல தேவையில்லை. ஏன்? நாங்கள் செய்கிறது சரியான கண்ணாடியில் பார்த்து பார்த்து தான் செய்கிறோம். வேதவசனமாகிய கண்ணாடியில் பார்க்க தெரியாமல் இஷ்டத்துக்கு ஊழியம் செய்யக்கூடாது. வாட் த பைபிள் சேஸ், இந்த கண்ணாடியில் பார். அதே போல் பரலோகத்தில் போன உடனே அத்தனை பேர் உங்களுடைய லைஃப்பும் அப்படி அப்பட்டமாக தெரியும். கண்ணாடி காட்டும். கண்ணாடி கடல் அங்கே இருக்குது. சகல பரிசுத்தவான்கள் கண்ணாடி கடலில் தங்களுடைய வாழ்க்கையை பார்ப்பாங்க. அங்கே போய் கரெக்டாக இருக்கும். ஏன்னா இவங்க எடுத்துக்கொள்ளப்பட்டாங்கல்ல, கரெக்டாக இல்லைனா தான் கைவிடப்பட்டிருப்பாங்களே. எடுத்துக்கொள்ளப்பட்டவன கண்ணாடி கடல் அருகே இவங்க சுரமண்டலங்களை வாஸ்து பாட ஆரம்பிப்பாங்க. இப்படியெல்லாம் வாழ்ந்தேன் சொல்லிட்டு இவங்க கர்த்தர் என்னை வாழ வைத்தார், அவர் என்னை வாழ வைத்த அன்பு தெய்வமேனு அங்கே கண்ணாடி கடல் அருகே சுரமண்டலங்களை வாசித்து பாடிக்கொண்டு இருப்பார்கள். அதில் தான் பளிங்கு கொப்பான கண்ணாடி கடல் 6வது. 7வது 4 ஜீவன்கள். இந்த 4 ஜீவன்கள் தான் ஆராதனை நடத்துபவர்கள். பரலோகத்திலே ஆராதனை நடத்துபவர்கள் 4 ஜீவன்கள் என்று சொன்னால் தேவனோடு ரொம்ப நெருங்கி இருப்பவர்கள். அப்போ இந்த பூமியிலே ஒரு சபையில் ஆராதனை நடத்துகிறவர் எப்படி இருக்கணும்? இந்த 4 ஜீவன்களைப் போல ரொம்ப தேவனுக்கு பக்கத்தில். சில மினிஸ்டர்கள் போவாங்க, சில பெரியவங்க போவாங்க, அவங்க கிட்டத்தில் சிலர் தான் போக முடியும், எல்லாரும் கிட்ட போக விட மாட்டாங்க. பரலோக தேவன் சிங்காசனத்தில் மரகதம் போல, வச்சரக்கல்லை போல பக்கத்தில் 4 ஜீவன்கள். அந்த 4 ஜீவன்கள் முற்புறத்திலும் பிற்புறத்திலும் கண்களால் நிறைந்திருக்கிறது. பாடி கார்டு மாதிரி தான் அவங்கெல்லாம். அவங்களுக்கு எல்லாம் தெரியுது. அவர்களுக்கு ஒவ்வொரு ஜீவன்களுக்கும் 6 செட்டைகள் இருந்ததாக கீழே நம்ம வாசிக்க முடியும். 6 செட்டைகள். அந்த செட்டைகளை கொண்டு 6 செட்டைகளை கொண்டு அவர்கள் பறந்து கொண்டு அவர்கள், நீங்கள் 8ஆம் வசனத்திலிருந்து வாசித்தால் அந்த 4 ஜீவன்களிலும் ஒவ்வொன்று அவ்வாறு சிறகுகள் உள்ளவைகளும் சுற்றிலும் உள்ளேயும் கண்களால் நிறைந்து விழுமாய் இருந்தன. அவைகள், அதாவது இந்த 4 ஜீவன்கள், இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவருமாகிய சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று இரவும் பகலும் ஓய்வில்லாமல் சொல்லிக் கொண்டிருந்தன. அதான் நெருங்கி ஆராதிக்கிற பரிசுத்தவான்கள், ஊழியக்காரங்க ஓய்வின்றி, இந்த 4 ஜீவன்களைப் போல ஓய்வின்றி இரவும் பகலும் அவரை புகழ்ந்து போற்றி துதித்து கொண்டே வர்ற விசுவாசிகள் 24 மூப்பர்களை மாறி ஆராதனை நடத்துகிறவர்கள் 4 ஜீவன்களைப் போல. அப்போ 24 மூப்பர்கள் எப்பமாவது ஒரு நாள் ஆராதிக்கணும். அந்த ஆராதனை நடத்துகிறவரே ஜீவன்கள் தான். ஜீவன்களோ இரவும் பகலும் தேவனை ஆராதிக்கிறவர். அந்த ஏரியாவை வாசித்து பாருங்கள், நான் சொன்னது விளங்கும். 9, 10 வாசிங்க, நான் இப்போ சொன்னது விளங்கும். மேலும் சிங்காசனம் மேல் வீற்றிருந்து சதா காலங்களில் உயிரோடு இருக்கிறவருக்கு அந்த ஜீவன்கள் மகிமையையும் கனத்தையும் ஸ்தோத்திரத்தையும் செலுத்தும் போது, அதாவது ஆராதனை நடத்தும் போது, 10ஆம் வசனம், 24 மூப்பர்களும் சிங்காசனம் மேல் வீற்றிருக்கிறவருக்கு முன்பாக வணக்கமாய் விழுந்து சதா காலங்களில் உயிரோடு இருக்கிறவரை தொழுது கொண்டு தங்கள் கிரீடங்களை சிங்காசனம் முன்பாக வைத்து, இதுதான் 24 மூப்பர்கள் செய்ய வேண்டியது. அதாவது பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களும் புதிய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களும் சொன்னேன், அவ்வளோ பரிசுத்தவான்களும் செய்ய வேண்டியது. அவர்களை நடத்துகிறதே இந்த 4 ஜீவன்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இவர்கள் சொன்ன பிறகு இந்த ஜீவன் மகிமையும் கனத்தையும் ஸ்தோத்திரத்தையும் செலுத்தும் போது, ஜீவன்கள் முதலாவது செலுத்தணும்.
ஊழியக்காரங்க ஆராதனை நடத்துகிறவங்க முதலாவது ஆராதிக்கணும். உடனே 24 மூப்பர்களும் சிங்காசனம் மேல் வீற்றிருக்கிறவருக்கு முன்பாக வணக்கமாய் விழுந்து. அப்போ ஒவ்வொரு விசுவாசியும் தேவனுடைய சபையில் வரும் பொழுது என்ன இதயத்தோடு வரணும்? வணக்கமாய் விழுகிற மாதிரி வரணும். தான் ஆராதனை. இதை சில நாடுகளில் அப்பட்டமாக அப்படியே செய்வாங்க. ஈவன் அமெரிக்காவில் நான் பார்த்துருக்குறேன். ஆப்பிரிக்கா கண்டங்களில் அந்த தேசங்கள் அத்தனை ஆட்கள்லாம் சும்மா வந்து விழுவாங்க. தேவன் அங்கங்கே விழுவாங்க. அங்கே வெக்கம் பார்க்க மாட்டாங்க, பயப்பட மாட்டாங்க. அவர் சிங்காசனத்தில் வீட்டிற்கு முன்பாக விழுந்து வணங்குவாங்க. சிலர் முகம் குப்புற விழுவாங்க. சிலர் விழுந்து அங்கனையே கிடப்பாங்க, அழுதுகிட்டு இருப்பாங்க. நான் அதெல்லாம் பார்த்தேன். எனக்கு அங்கேயே இருக்கணும்னு தோணுச்சு. யார் விடுறா? விசா முடிஞ்சு போகுது. சில சபைகளை சொல்கிறேன். பரலோகத்தில் விசா முடியாது, ஆனால் விசா வாங்கித்தான் உள்ளே போக முடியும். ஏசு ஒருவர் தான் விசா கொடுக்குறவர். ஹல்லேலூயா. அப்போது 24 மூப்பர்களும் வணக்கமாய் விழுந்து சதா காலில் உயிரோடு இருக்கிறவரை தொழுது கொண்டு. யாரை தொழுது கொண்டு? செத்தவரை தொழுது கொள்கிறதல்ல, உயிரோடு இருக்கிறவரை தொழுது கொள்ளணும். அப்போது உயிரோடு இருக்கிறவரை தொழுது கொள்ளுவானா வந்துட்டு அமைதியாக நின்றுட்டு போகக்கூடாது. ஹல்லேலூயா. உயிர் தெழுந்தவரை தொழுது கொள்கிற அந்த ஒரு ஸ்பிரிட்டோடு, அந்த ஊக்கத்தோடு, அந்த எழுப்புதலோடு, நம்பிக்கையோடு ஆராதிக்கணும். இன்னைக்கு நம்ம ஆராதிச்சா சிங்கத்தின் வாயிலிருந்து தப்பு வைப்பார். இன்னைக்கு நம்ம அவர் ஆராதிச்சோம்னா சகல எய்த்துக்கு வரப்பன நோய்களையும் வராமல் தடுப்பார். ஆராதனையில் ஓட்ட வழியாக நோய் உள்ள வந்துடும். ஆராதனையை சரியாக செய்ய ஒரு நோயும் வராமல் கர்த்தர் காப்பார். ஹல்லேலூயா. அவங்கவுங்க ஆராதிக்கணும். மேடையை மட்டும் பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடாது. நீங்கள் வந்தாச்சுன்னா விழணும்னா விழுந்தா பிரச்சனை இல்லை. யாருக்கு முன்னா சும்மா அந்த அவன் விழுகிறாரு நானும் விழுவேன் அப்படி கிடையாது. உங்களுக்கே தோண விழணும். அந்த அளவுக்கு தேவனுக்கு முன்பு தாழ்த்தணும். என்ன நினைப்பான்? அவன் நினைப்பான், இவன் நினைப்பான். நினைக்கிற ஆட்கள் எல்லாம் இதே தான் அங்கேயும் நடக்கும். உள்ளே வரவிட மாட்டார் அவங்கள. பரலோகத்தில் அப்படி இருக்காது. சரி, நாங்கள் இந்த மாதிரி விழுந்து கிடந்துருக்குறோம். சில சமயம் திருநெல்வேலி சபையில் உள்ள அவ்வளோ பேரும் தரையில் விழுந்து முகம் குப்புற விழுந்து கிடந்து. ஏன்னா அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். அவங்க வணக்கமாக விழுந்தது மட்டுமல்ல, சதாக்களும் உயிரோடு இருக்கிறவரை தொழுது கொண்டது மட்டுமல்ல, தங்கள் கிரீடங்களை சிங்காசனம் முன்பாக வைத்தாங்க. அங்கே தான் இருக்குது. அவன் படிப்பு அவனுக்கு ஒரு கிரீடம், அவனுக்கு இருக்கிற சொத்து அவனுக்கு ஒரு கிரீடம், அவனுக்கு இருக்கிற 4 பிள்ளைகள் அவனுக்கு ஒரு கிரீடம், அவனுக்கு இருக்க செல்வாக்கு, அவனுக்கு இருக்க ஒரு ஜாப் அவனுக்கு கிரீடமாக இருக்கலாம், திறமை ஒரு கிரீடம். அத்தனை கிரீடத்தையும் தரையில் போடு தேவனுக்கு முன்பாக. ஹல்லேலூயா. அதை பெற்றுக்கொள்ள அவர் தான் பார்த்துறாரு. இது எல்லாத்தையும் தந்தவர் அவர்னு சொல்லி அறிக்கை பண்ணி இப்படி தான் அந்த அதிகாரம் அப்படி போகுது. அந்த 4 ஜீவன்களை பற்றி நீங்கள் எசேக்கியேல் 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துலேயும் வெளிப்படுத்தல் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துலேயும் மட்டும் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா அந்த 4 ஜீவன்களுக்கு 4 முகம் இருந்தது. ஒரு முகம் சிங்க முகம். சுவிசேஷங்களில் அது மத்தேயு சுவிசேஷம். ரெண்டாவது முகம் காளை முகம் அல்லது எருது முகம், மாடு காளை, அது மார்க்கு சுவிசேஷம். 3வது முகம் மனுஷ முகம், அது லூக்கா சுவிசேஷம். 4வது கழுகு முகம், அது யோவான் எழுதிய சுவிசேஷம். இயேசு 4 முகமாய் தெரிவாருங்க, 4 விதமாக செயல்படுவார். மத்தேயு சுவிசேஷத்தில் அவர் சிங்கம்னா காட்டுக்கு ராஜா, பயப்படாது, எல்லாத்தையும் அடக்கும், அதுதான் இயேசு. அப்போ ஒரு பாஸ்டர் எப்படி இருக்கணும், ஒரு விசுவாசி எப்படி இருக்கணும்? இந்த கடைசி காலத்தில் விசுவாசிகள் எல்லாம் சிங்க முகமுள்ளவர்களாக இருக்கணும் ஒரு கட்டங்களில். ஹல்லேலூயா. பிசாசு சிங்கம் போல வருவான், நம்ம ஒரிஜினல் சிங்கமாகவே மாறிடுறாங்க. சிங்க முகத்தை காட்டணும், அப்போ தான் அவன் ஓடி போவான். பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள். என்ன அர்த்தம்? சிங்க முகத்தை காட்டு. உனக்குள்ள ஆவியானவர் வரும்போது சிங்க முகத்தை காட்டுவார். 2வது காளை முகம், எருது முகம். அது எதை காட்டுகிறது? மாடு எப்படி உழைக்குதோ அப்படி உழைக்க தயாராக இருக்கணும். மாடை பொறுத்தளவில்
ரெண்டு விஷயம். ஒன்று, அது உழைக்க தயார், இல்லை பலிக்கு தயார். ரெண்டில் ஒன்று. ஐ எம் ரெடி டு ஒர்க், சர்வ், ஐ எம் ரெடி டு பி சாக்ரிஃபைஸ்ட். ரெண்டுக்கும் மாடு தயார், அது வாய் திறக்காது. நான் உழைக்கிறேன். ஒவ்வொரு விசுவாசியும் உழைக்கணும், ஒவ்வொரு ஊழியக்காரனும் உழைக்கணும். இயேசு மார்க்கு சுவிசேஷத்தில் அவர் உழைத்ததை குறித்து நாம் வாசிக்கிறோம். அவர் மாடு மாதிரி, காளை மாதிரி அவர் உழைத்தார். இரவும் பகலும் தெரிந்தார், சாப்பிட நேரம் இல்லை, உழைப்பு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். லூக்கா சுவிசேஷம் வரும்போது மனுஷகுமாரனாய், அதில் ஏகப்பட்ட தடவை சொல்றார் மனுஷகுமாரன், மனுஷகுமாரன், தன்னை மனுஷகுமாரன் என்று அடிக்கடி சொல்லுகிற சுவிசேஷம் லூக்கா சுவிசேஷம். தன்னை சாதா மனுஷனாக அவர் பாவித்தார், மனுஷர்களோடு பழகினார், மனுஷருக்கு பிரியம், மனுஷர்கள் மேல் பிரியம் உண்டாவதாக என்று வந்தார். நிறைய நேரங்களில் நாம் மனுஷ முகத்தை காட்டாமல் வீடுகளில் போய் சிங்க முகத்தை காட்டிக்கிட்டு இருப்போம். நிறைய விசுவாசிகள் முகங்களை காட்ட வேண்டிய நேரங்களில் அந்தந்த முகத்தை காட்டும். சாசு வரும்போது சிங்க முகம், உழைக்கிற நேரம் வரும்போது காளை முகம், பிறரோடு பழகிற நேரம், குடும்பத்தோடு பழகிற நேரம் மனுஷ முகம். அங்கே வீட்டில் போயிட்டு நான் பெரிய சிங்கம் அப்படிங்கக்கூடாது. மனைவி வீட்டை விட்டு துரத்திடும், அல்லது அது எழும்பி போயிடும். நிறைய கணவன்மார் மனைவிட்ட போய் சிங்க முகத்தை காட்டிகிட்டு இருப்பான். அது காட்ட வேண்டிய இடமே வேற. அல்லேலூயா. மனுஷ முகம், எல்லா மனுஷர் மேல் பிரியம், எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணுறது. நானும் சாதாரண மனுஷன் தானே, எலியா சாதாரண பாடுள்ள மனுஷன்னு போட்டிருக்கு. அல்லேலூயா. பூமியில் தான் இன்னும் இருக்கோம் மனுஷன். நான் அதை செய்யணும், இதை செய்யணும், உழைக்கணும், எல்லா மனுஷர் மேலே அன்பாக இருக்கணும்னு நினைக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 4வது கழுகு முகம் போட்டிருக்கு. அந்த 4 ஜீவன்களில் 4வது முகம் கழுகு முகம். அது யோவான் எழுதிய சுவிசேஷம். உன்னதமான ஆவிக்குரிய அனுபவம். நிறைய நேரம் கழுகு முகம், கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலனடைந்து கழுகுகளைப் போல செட்டைகள் எடுத்து, அதான் கர்த்தருக்குன்னு காத்திருக்கணும் சபையில். அதனால தான் நாங்கள்லாம் காத்திருப்பு கூட்டம்னே வைப்போம். சனிக்கிழமை தோறும் காத்திருப்பு கூட்டம், ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்காக வேண்டி சனிக்கிழமை காத்திருப்பு கூட்டம் நடக்கும். அதுக்கு பேரே காத்திருப்பு கூட்டம். ஆவிக்குரிய சபைகளை நிறைய பேர் பரியாசம் பண்ணுவாங்க. இவன் என்னடா காத்திருப்பு கூட்டம், என்னடா பரிசுத்தாவி கூட்டம். இன்னைக்கு காத்திருப்பு கூட்டமும் இல்லை, பரிசுத்தாவி கூட்டமும் இல்லை. மேடையில் யாராவது அந்நிய பாஷை பேச வேண்டியது, அதையே கேட்டுக்கிட்டு நல்ல சபை அல்லது நல்ல கூட்டம்னு உட்காந்துருப்பாங்க. அப்படி இருக்கக்கூடாது. எல்லாரும் அந்நிய பாஷை பேசி எல்லாரும் எழுந்து நெல்லுங்க. கர்த்தர் நம்முடைய மத்தியில் சிங்காசனத்தில் இன்னும் அவர் வீட்டு இருக்கிறார். அல்லேலூயா. சிங்காசனத்தில் கீழே வைக்கலைன்னா பரிசுத்தாய் வராது. சில பேர் நான் சிங்காசனத்தை இறக்க மாட்டேன்னீங்கன்னா அபிஷேகம் வராது, ஆவியானுடைய நிறைவு வராது. எல்லாரும் எழுந்து நின்று ஜெபம் பண்ணணும், தலையில உயர்த்துங்க, கண்ணை மூடணும்னு நான் சொல்ல. ஆனால் உங்கள் மனதை திறங்க. அல்லேலூயா. அவர் எக்காலம் ஊதப்பட போகிறது. தேவ எக்காலம் ஊதப்பட போகிறது. மிகாவேல் தூதன், பிரதான தூதனுடைய சத்தம் கேட்கப்பட போகிறது. இங்கே ஏறி வா. ஆயத்தமான பரிசுத்தவான்கள் உடனே மறுரூபமாவார்கள். அவருடைய உடம்புல வெண்ணங்கி வந்துடும். புறப்பட்டு பறந்து செல்வோம் வானத்தில், வானத்தில், நடு வானத்தில். ஹல்லேலூயா. அங்கே ஒரு சிங்காசனம் வைக்க அங்கே போயிடும். உள்ளே பார்க்கும்போது பரலோக பிதாவை பார்ப்போம். அப்பா பிதாவேன்னு இங்கே சொல்கிறோம், அங்கே போய் சிரிச்சுட்டுக்கிறேன்னு தான் சொல்லணும். ஹல்லேலூயா. வானவில்ல பார்ப்போம். அது வானவில் இப்பவும் நம்ம மேலே, உங்கள் மேலே வந்து அப்படி நிற்கிது. ஹல்லேலூயா. இயேசுவேன்னு சொல்கிற விசுவாசிகளை சுற்றி வானவில் இப்படி வரும். இப்போ மட்டும் இல்லை, எப்போ தூக்கத்திலையும் இயேசுவேன்னு சொல்லணும். ஆபத்து காலத்தில் இயேசுவேன்னு சொல்லணும். தேவையுள்ள நேரம் இயேசுவேன்னு சொல்லணும். இரவு பகல் இயேசுவேன்னு சொல்லணும். திங்கள் புதன் வியாழக்கிழமை வெள்ளி சனி இயேசுவேன்னு சொல்லணும். ஹல்லேலூயா. ஞாயிற்றுக்கிழமை வந்து கிரீடங்களெல்லாம் கலட்டி வச்சு தொழுது கொள்ளணும். பரிசுத்தமுள்ள தேவனை பிதாவே, இந்த நேரத்தில் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் பாருமாண்டவரே, எங்களில் ஒருவராவது கைவிடப்படக்கூடாது. எக்கால சத்தம் எங்களுக்கு கேட்கணும். வானவில்லை நாங்கள் பார்க்கணும். 4 ஜீவன்கள் என்ன செய்கிறார்களோ
அந்த 4 முகங்கள் எங்களுக்கு வேணும் ஆண்டவரே. ஒரு விதத்தில் நாங்கள் சில கட்டங்களில் சிங்க முகம் எங்களுக்கு வேணும், சில கட்டங்களில் எங்களுக்கு காளையினுடைய முகம் வேணும் ஆண்டவரே. நாங்கள் உழைக்கவும் தயார், தியாக பலிக்கும் தயார் என்று நாங்கள் இருக்கணும். ஒரு கட்டத்தில் மனுஷர் குமாரனாக, ஹல்லேலூயா, எவ்வளோதான் கிருபாவரம் எங்களுக்கு இருந்தாலும் நான் ஒரு சாதாரண மனுஷன் என்றதை மறக்கவே கூடாது. ஹல்லேலூயா. ஒரு விதத்தில் நம்முடைய வருகை வரும்போது மறுரூபமாக்கப்படக்கூடிய அளவுக்கு ஆவியில் நிறைந்து மறுரூபமாகி கழுகுகளைப் போல பறந்தெழும்பி போகக்கூடிய அந்த 4வது முகமும் எங்களுக்கு வேண்டும் தகப்பனே. இந்த வேளையில் வந்திருக்கிற ஒவ்வொருவரும் இந்த செய்தி ஆசீர்வாதமாக இருப்பதாக, இந்த வாரம் வெற்றியின் வாரமாக இருப்பதாக. ஜெபத்தை கேட்டீர், எல்லாரும் சுகத்தோடு அனுப்புவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. சத்தமிட்டு வலது கரத்தை உயர்த்தி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமையோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. நம்முடைய கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவினுடைய ஐக்கியமும் நம் அனைவரோடும் என்றைக்கும் நிலைத்திருப்பதாக. 3 முறை ஆமேன் சொல்லுங்கள். ஆமேன், ஆமேன், ஆமேன்.